வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மகர ராசியோட நவம்பர் மாதம் 2025 வருஷம் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசி பொறுத்தவரையில் இந்த மாதம் வந்து ரொம்ப ஹாப்பியான மாதமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எந்தவித ட்ரபுளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2025 நவம்பர் வந்து உங்களுக்கு பொதுவாகவே ஹாப்பியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்கும். எந்த ஒரு பயமும் இருக்கிற தேவையில்லை. மகர ராசி வந்து சிறப்பான ஒரு முன்னேற்றம் வந்து இந்த மாதத்தில் இருக்குது. அந்த எந்த ஒரு கவலையும் நீங்கள் அதை விட்ட வேண்டியதில்லை. இந்த போன மாதம்லாம் சில ஏதாவது ட்ரபுள், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா அது நவம்பர் மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டென்ஷன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. மீண்டும் ஒரு புதிய திட்டங்கள், ஏதாவது புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு இருந்தீங்கன்னா அது நீங்கள் செய்யலாம். இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப நல்ல வசதியாகவே இருக்குது. எந்த ஒரு கவலை எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் எந்த ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட், புதிய பிஸ்னஸ் மாதிரியாக இருந்தாலும் இது நீங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உழைப்புக்கான மதிப்பெண்ணமோ அது கண்டிப்பாக உங்களோட ஆஃபீஸர்கிட்டேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். அது அவர் உங்களை பாராட்டக்கூட செய்வார். அதில் எதுக்குமே இல்லை. அந்த ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுனால உங்கள் ஆஃபீஸர் பாராட்டினாலும் சில நேரங்களில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவங்க கூட பேசணும். ஏன்னா போட்டு கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க இல்லைங்களா? அதனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது மட்டும் உங்கள் வேலையிலையோ இல்லை உங்கள் பிஸ்னஸ்லேயோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எதுவும் அதிகமாக பேசிடாதீங்க, பழகிறாதீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக நண்பர்கள் கூட பழகிறது வந்து ரொம்ப நல்லது. பணம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பொருளாதாரம் முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் தான் இருக்கும். பழைய பேலன்ஸ் எதுனா இருந்ததுன்னா அது நல்லபடியாக உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். அதை பற்றி எதுவும் பயம் இருக்க தேவையில்லை. இந்த மாதம் வருமானம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கும். ஏதாவது உங்களுக்கு வருமானம் வந்து பிரச்சனை இல்லாமல் வர்ற பொழுது நீங்கள் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். நிலம் போன்ற வீடு, வாகனம் அதிலெல்லாம் கூட நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசித்து முடிவெடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லபடியான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப பெருசான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் தயவு செஞ்சிடாதீங்க. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் 1, 2, 3 வாட்டி பார்த்து நல்லபடியாக செய்யுங்க. இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல காலமாகவே இருக்குது. குடும்ப உறவுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதாரணமாக நல்லபடியாக நல்லாவே இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதில் எந்த ட்ரபுள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்யோன்யமாக அதிகரிக்கும், அன்புலாம் அதிகரிக்கும். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. புதிய உறவுகள்கிட்டேருந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும். அதுவும் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து ஒரு உற்சாகமான ஒரு நல்ல விஷயந்தான் இருக்கும். அதில் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டியது அவசியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலனில் சில கவனிப்பு தேவை. அது மூட்டு வலி, ப்ரெஷரு, டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் வந்து தான் போகும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனைகளை வந்து தரத்துக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஒரு 1/2 hour 45 minutes ஒரு வாக்கிங் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா தியானம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு இந்த மாதத்தை சிறப்பாக கடந்து போகிறதுக்கு உதவி செய்யும். இதை நீங்கள் ஜாக்கிரதையாக நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். கவலையே இல்லை. மகர ராசி பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உங்களோட அதிபதி வந்து ராசி அதிபதி வந்து சனி பகவான். இந்த சனி பகவானோட பொதுவான கேரக்டர் என்னென்னா உங்களுக்கு நல்ல வேலையை கொடுப்பாரு. ஆனால் பலன் கொஞ்சம் உங்களுடைய கர்மாப்படி நிதானமாக ஜாக்கிரதையாக பார்த்து தான் கொடுப்பார். அது கொஞ்சம் பிரேக் போட்டு கொடுப்பார்னு வைங்க. ஆனால் கண்டிப்பாக கொடுத்துருவார். உங்கள் உழைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கறது தான் அவரோட நிதர்சனமான வேலையாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் எந்த ஒரு கவலையும் பண்ண வேண்டியதில்லை. அவரோட ஸ்லோகன் உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போய் நீங்கள் சொல்லி ஒரு 11 முறை நீங்கள் ஸ்லோகன் சொல்லி நீங்கள் சனி பகவான் தரிசனம் பண்ணி நல்லபடியாக சனிக்கிழமைகளில் வழிபாடு பண்ணாவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பானதாக நல்லபடியாக இருக்கும். மொத்தத்தில் இந்த மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்கு இந்த நவம்பர் மாதம் 2025 வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல டைம் தான் இது. இதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான பிளாக்கோ இல்லை தடை எதனா வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. இது ஒரு நல்ல வளர்ச்சிக்கான தொடக்கமான மாதமாக தான் இந்த நவம்பர் மாதம் இந்த மகர ராசிக்கு இருக்க போகுது. அதனால் நீங்கள் தைரியமாக செய்யுங்க. குடும்பத்தில் வந்து நிம்மதி இருக்கும். எல்லா பிரச்சனைகளும் சாந்தமாக போயிடும். பொருளாதார வரவு எந்த ஒரு குறைவில்லா தடங்கள் இல்லாமல் வரும். நவம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும் இந்த மகர ராசி. ரொம்ப நன்றி. வணக்கம்.